ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக் சேனல். சூப்பர் டேஸ்டியாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ரவை குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரவை குழி பணியாரம் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப்பு ரவை எடுத்துக்கலாம். அதோட அரை கப்பு மாவு, மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி. அதோட மெயினாக தயிர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தயிர், அதோட ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்படி உங்களுக்கு டைம் நிறையா நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கலாம் அந்த மாவை. அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீனி ஒரு அரை கப்பு. இப்போ நம்ம எல்லாமே ஒரே அளவுக்கு தான், மாவு, சீனி, ரவை இது எல்லாமே அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தண்ணியும் அரை கப்பு தான் கரெக்டாக வந்துச்சு. மாவு பேட்டரோட கன்சிஸ்டன்சி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒன்று 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு என்ன செய்யலான்னா, இந்த அரை கப்பு தண்ணி எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். நல்லா மாவு நல்லா ஊறிடும். பாருங்கள், மாவு இது மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ குழிப்பணியார கல்லை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இது மாதிரி எல்லா குழிகள்லையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ ஒரு குழிகள்லையும் நல்லா கரண்டி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா குழிகளில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் நல்லா உருண்டையாக புஃப்னு வரும், இல்லாட்டிக்கு ஃப்ளாட்டாக வரும் குழி பணியாரம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா குழிகள்லையும் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்துட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. பசியோட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவோன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் மாதிரி நம்ம குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thanks for watching and take care. Tata, bye bye.